வானிலை இயல் என்பது முழுமையாக அறிந்து கொள்ளப்பட்ட அறிவியல் கிடையாது. இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் சயின்ஸ். இன்றைய தினத்தில் 100% முழுமையாக எப்பொழுதுமே கணிக்கக்கூடிய அளவிற்கு கிடையாது. ஒரு வானிலை நிகழ்வு என்பது பலவிதமான காரணங்களால் நிகழக்கூடிய ஒரு விஷயம். ஒன்னோடு ஒன்று சில சமயங்களில் எல்லாமே ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுது கணிப்புகள் சரியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒவ்வொன்று எதிரெதிர் திசையில் சில சமயங்களில் நகர்ந்து செல்லும் பொழுது கணிப்புகள் தவறி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது சயின்ஸோட நிலை. டெக்னாலஜி மட்டும் பத்தாது. டெக்னாலஜி உங்களுக்கு டெக்னாலஜிங்கிறது பேசிக்கா நம்ம நினைக்கிறது கருவிகள் இருந்தாலே எல்லாமே நல்ல கருவிகள்ங்கிறது உங்களுக்கு ரீடிங்ஸ் தான் கொடுக்கும். அந்த ரீடிங் வச்சு என்ன பண்ண போறோம்? It is not only the data. What you are going to do with the data is also important. Science, it is a science. அறிவியல் வளரும் பொழுது தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் தேவைதான். அறிவியலும் தொழில்நுட்பம் வளரும் பொழுதுதான் எதிர்பார்க்கப்படுகின்ற துல்லியத்தன்மை கிடைக்கும். அது இல்லாத போது இப்ப சமீபத்தில் கூட கேட்டிருப்பீங்க. ஓகே, ஒரு நிமிஷம். இந்த பெஞ்சல் புயலுக்கு கேட்கற அதே இதுதான் கேட்கறீங்க நீங்க. அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி வானிலையியல் முழுமையாக, குறிப்பா புயல் பத்தி கேட்டீங்கன்னா கூட முழுமையான அறிவியல் கிடையாது. இட் இஸ் நாட் கம்ப்ளீட் சயின்ஸ். அதனுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரை பலவிதமான ஃபேக்டர்ஸ் ஒர்க் ஆகுது. இது பிராடா பார்க்க முடியும். இப்போ புயல் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். மற்ற எது இருந்தாலும் சரி, இன்டர்னல் டைனமிக்ஸ், எக்ஸ்டர்னல் இன்ஃபுளுயன்ஸ், உள்ளே நடக்கின்ற நிகழ்வுகள், வெளிப்புறத்திலிருந்து வரக்கூடிய தாக்கங்கள், இது எல்லாமே சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம். அதுலயும் இப்ப பாத்தீங்கன்னா பேசிக்கா சைக்ளோனை பொறுத்த வரைக்கும் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், கடலுடைய உள்ளடக்கம், வெப்ப உள்ளடக்கம், காற்றில் கீழ்ப்பகுதியில் காற்று குவிதல், மேற்பகுதியில் எந்த அளவுக்கு டைவர்ஜென்ஸ் ஆகுது, காற்று எப்படி திசை மாறுது, காற்றுக்கும் வளிமண்டலத்துக்குள்ள இன்டராக்ஷன், மேகக்கூட்டங்கள் எப்படி உருவாகுது, அதனால என்ன ஹீட் ரிலீஸ் ஆகுது, பிளஸ் அந்த புயலுடைய நகர்வு வேகம், இது மாதிரி பலவிதமான காரணிகள் இன்று வரைக்கும் நமக்கு ஃபேக்டர்ஸ் அறியப்பட்டிருக்குது. ஒன்றும் தெரிந்து கொள்ள வேண்டிய இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு.